ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன். இன்றைக்கி வேர்ல்டு மோட்டார் சைக்கிள் டே. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எங்கள் V11 கிளப் மூலமாக. ஸோ மீட்டிங் பாயிண்ட்டு மத்திய கைலாஷில் மீட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் பைக்ஸ் என்ன முடியல, அவ்வளோ பைக்ஸு மீட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட ஆர்கனைசர் சதீஷ் அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஓகே, ஸ்லோவாகவே போகலாம், ரொம்ப க்ளோஸாக வர வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. ரூட் ட்ரெயின் ஸ்ட்ரெயிட் ரூட் தான், லெஃப்ட் ஃபேமஸ் சிக்கல் அண்ட் லாஸ்ட் ரைட், ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட். ஓகே, ஈஸியாக தான். ஸ்ட்ரெயிட் நோ ஸ்டாப். சாலிட் டைம் ரைட். ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டோம். ஸோ வைல் ரைடிங் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, ரைட் டு ஸ்டர்ஜிஸ்ன்ற மாதிரி ரைட் டு மகாபலிபுரம் அப்படிங்கிறது இன்றைக்கி செம்ம வைப்பு. சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா ஆல் பிராண்டட் பைக்ஸ் வந்துச்சு. பட் ஆரி தான் நிறைய, ஏகப்பட்ட புல்லட்ஸ். அந்த டக் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அது ஒரு தனி ஒரு 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 கூஸ்பம்ஸ் சிச்சுவேஷன் தான், வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ராப்பர் கியர்டு, எல்லாருமே வித் ப்ராப்பர் ஹெல்மெட் அண்ட் ஷூஸ் அண்ட் எவ்ரி திங். ஒரு சேஃபான ரைடு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம். அங்கே போன இடத்துல என்ஜாய்ட் அ லாட். வேண்டாம் நம்பிதான் இருக்கிறேன். கடக்கூடாதா? இடுப்புல கடக்கூடாது சார். அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? பிடிச்சிக்கலாமா? So we have Team Legend and Team V11. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தக் ஆஃப் வார் கேம் விளாண்டுருந்தோம். அதில் லெஜெண்ட்ஸ் அண்டு நாங்கள் V11 2 பேரும் விளையாடும்போது நாங்கள் V11 வின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நான் தான் லாஸ்ட்டாக நின்றுருந்தேன். லாஸ்ட் மேன் நான் தான் அந்த ரோப்பை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தது. கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்ற ஒரு முடிவு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் வச்சாங்க. செமிஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே நிறைய பேர் பெல்டியர்ஸ்லாம் கீழே விழுந்தாங்க. நான் லாஸ்ட் வரைக்குமே அந்த ரோப்பை விடவே இல்லை. சரி எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கேம் இஸ் கேம். ஃபைனலி அவங்க ஆப்போசிட் டீம் சூப்பர் செம்மையாக விளாண்டாங்க. இழுத்து தள்ளிட்டாங்க எல்லோரையும் கீழே. கடைசி வரைக்கும் அந்த ரோப்பு நான் விடவே இல்லை. லாஸ்ட்டாக தான் விட்டுட்டேன். இதுக்கு மேலே விட்டேன்னா நான் பறந்து விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் அ
எக்ஸலண்ட் ரைடு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், இட் வாஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. போனோம், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு ரைடு. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. part of this beautiful event. So start பண்றதுக்கு முன்னாடி ரைடிங் இஸ் a pleasure என்னை பொறுத்த வரைக்கும். தல fans in the house. மேக்ஸிமம் ஆல்ரெடி as I said I have a low back pain. ஆனால் இருந்தாலும் ரைடிங்னு வரும்போது இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த என்து, அந்த வைப்ஸு கூட என் கூட வந்தது என்னோடய ஒய்ஃபு. ஸோ அதனால் நமக்கு அந்த பெயின்லாம் தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கமெண்ட்ஸ் நிறையா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ.